கோவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தெரியுதாமா என்னது மத 29 பைசா, இதுதான் மோடிக்கு வச்சிருக்கிற புது பேரு. என்னன்னு கூப்பிடுவீங்க? இனிமே பாஜக கார யாரையா பாத்தீங்கன்னா, பிஜேபி கார யாரையா பாத்தீங்கன்னா கேளுங்க, 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா? நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஏன் 29 பைசான்னு சொல்லிடுறேன். நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்னு கட்டுறோமா, தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே கட்டுறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றிய அரசுக்கு ₹1 கட்டுறோம்னா, வரி கட்டுறோம்னா, ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி தராரு ஒன்றிய அரசு? வெறும் 29 காசுமா. நாம கொடுக்கறது ₹1, ஆனால் திருப்பி தர்றது 29 காசு. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா? அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத், பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்க ₹1 கொடுத்தா ஒன்றிய அரசு திருப்பி அவங்க எவ்வளவு திருப்பி தராங்க? ₹1க்கு ₹3. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ₹1 கொடுத்தா ₹3. பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. எல்லாரும் ₹1 கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க? ₹7. பீகார் மாநிலத்துக்கு ₹1 கொடுத்தா ₹7. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ₹1 கொடுத்தா ₹3. தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம கேட்கணுமா வேணாமா? எவன் அப்பா வீட்டு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யார் கொடுக்கறேன்னு கேட்கணுமா வேணாமா? இந்த 29 பைசா. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். புரட்சி முதல்வர் உள்ளிட்ட அனைத்து இந்திய கூட்டணி தலைவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பேரன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான அதுதான் தாமரை 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 நாயகம் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு பிள்ளை இந்த ஊருக்காக உழைச்சிட, இந்த புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைந்திட தாமரை சின்னத்தில் வாக்களிங்க அம்மா. தாமரை சின்னம் தான் புதுச்சேரி வளர்ச்சியின் சின்னம். மக்கள் முதல்வருடைய கருத்தை வளப்படுத்த வேண்டும். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இளமமுதன் இணைந்திருக்கிறார். இளமமுதன், இறுதிக்கட்ட பரப்புரை எந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது? புதுச்சேரியில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அனைத்து கட்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா வேட்பாளரான நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சரின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கதிர்காமம் தொகுதியில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட 25ஆம் தேதி தொடர்ந்து 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது 27ஆம் தேதி முதல் முதலமைச்சர் இடைவிடாது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நாள் ஒன்றுக்கு 2 தொகுதிகள் என குறிப்பிட்ட அவர் 30 தொகுதியிலும் முழுமையாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என மாகே தொகுதி 600 கிலோமீட்டர் தாண்டியும், ஏனாம் தொகுதி 850 கிலோமீட்டர் தாண்டியும் அவர் சென்று பிரச்சாரம் ஈடுபட்டார். இதன் இறுதி கட்டத்தில் தான் தற்பொழுது முதலமைச்சர் தாமரை சின்னத்துக்காக வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். இதே போல காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான வைத்திலிங்கத்துக்கு ஆதரித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுகவின் மாநில அமைப்பாளர் சிவா உட்பட கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் நகர பகுதியில் ராஜ்பவன், உப்பளம் ஆகிய பகுதிகளில் கை சின்னத்துக்கு வாக்கு கேட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேபோல அதிமுக வேட்பாளரான தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலர் நகரம் முழுவதும் 2 சக்கர வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாலை 6 மணியுடன் இந்த பிரச்சாரம் ஓய்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமமுதன்.